ஜெயலலிதா அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படத்தின் கதாநாயகன் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோருக்கு வில்லனாக நடித்தவர். 1960களிலிருந்து தமிழ் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவர். இவர் நடித்த ஒரு திரைப்படம் தேசிய விருதையும் பெற்றது. கதாநாயகன், குணச்சித்திர வேடம் என தமிழ் சினிமாவில் அவர் குறிப்பிட்ட காலங்கள் இடம் பிடித்த மாபெரும் நடிகர். பல பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் 1940ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஈரோட்டில் பிறந்தார். 1960களில் இருந்து தமிழ் சினிமாக்களில் நடித்து வந்த பழம்பெரும் மூத்த நடிகர் ஆவார். இவர் 1965இல் இயக்குனர் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் அறிமுகமானார். அதே திரைப்படத்தில்தான் கதாநாயகியாக ஜெயலலிதா அவர்களும் அறிமுகமானார். நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தியின் நெருங்கிய நண்பரான இவர் திரையுலகில் நுழையும் முன் அமெரிக்க தூதரகத்தில் பணி செய்தார். இவர் அதிகமான திரைப்படங்களில் சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெயசங்கர் போன்ற நடிகர்களோடு துணை பாத்திரங்களிலும் நடித்துள்ளார். பின்னர் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற நடிகர்களோடு வில்லனாகவும் நடித்திருக்கின்றார். ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமான பைரவியில் முதல் எதிர் வில்லனாக நடித்தது இவராவார். இவர் கதாநாயகனாக நடித்து 1974இல் வெளிவந்த திக்கற்ற பார்வதி என்ற திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதில் சில குறிப்பிடத்தக்க மாபெரும் வெற்றிகளை பெற்ற திரைப்படங்களை காணலாம். 1965ஆம் ஆண்டு அவர் கதாநாயகனாக அறிமுகமான வெண்ணிறாடை என்ற திரைப்படம். இதே திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களும் கதாநாயகியாக இவருடன் அறிமுகமானார். 1965ஆம் ஆண்டு நாணல் என்ற திரைப்படம். 1973ஆம் ஆண்டு ராஜபாட் ரங்கத்துறை. 1974ஆம் ஆண்டு அன்பு தங்கை. அதே 1974ஆம் ஆண்டு வைரம். 1975ஆம் ஆண்டு தங்க பதக்கம். 1978ஆம் ஆண்டு பைரவி, 100க்கு 100 ஆகிய திரைப்படங்கள் நடித்தார். அதன் பிறகு அதிகமான குணச்சித்திர பாதங்களில் நடித்து புகழ் பெற்றார். சினிமாவில் நடித்தது மட்டுமல்லாமல் அதிகமான தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். அதன் பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டு தனுஷ் கதாநாயகனாக நடித்த காதல் கொண்டேன் திரைப்படத்தில் நடித்தார். தமிழ் சினிமாவின் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தவர். 1974ஆம் ஆண்டு சூப்பர் ஹிட்டான தங்க பதக்கம் திரைப்படம் சிவாஜி கணேசன் நடித்த கண்டிப்பான காவல்துறை அதிகாரியின் கலகக்கார மகனின் பாத்திரம் அவரது மறக்க முடியாத பாத்திரங்களில் ஒன்றாகும். அதில் சிவாஜி கணேசனின் மகனாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ஹீரோவாகவும் வில்லனாகவும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டு இருந்தவர். இவ்வாறு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தனது 82வது வயதில் காலமானார்.